ஓம் சாந்தி. 22/11/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாகார முரளி பாப்தாதா மதுபன். முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இந்த முரளியில் பாபா என்னவாகவெல்லாம் இருக்கிறார்? என்னென்னவா இருக்கிறார் பாபா? லிபரேட்டராக இருக்கார். பாபா சொல்கிறாரு டீச்சராக இருக்கிறாரு, சர்வெண்ட் சொன்னார் இல்லையா, வேலைக்காரனாக இருக்கிறாரு, நிராகாரமானவர், நீர் அகங்காரி, ஞானக்கடல், பபுல்நாத், கல்யாணக்காரி, பதீத பாவனர் இல்லையா. இப்படிலாம் பாபா இந்த முரளியில் விதவிதமான ஒரு ரூபத்திலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, பாலனை செய்கிறார். ரெண்டாவது கேள்வி, எப்போது உயர்ந்த பதவியை அடைவீர்கள்? எந்த அளவு ஞானத்தை படிக்கிறீர்களோ, படிக்க வைக்கிறீர்களோ, அவ்வளவு உயர்ந்த பதவியை தெய்வீக ராஜ்யத்தில் அடைவீர்கள். மூன்றாவது கேள்வி, யார் வெற்றி அடைகிறார்கள்? விநாச காலத்தில் எவருடைய புத்தி அன்பு புத்தியாக உள்ளதோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். நான்காவது, யார் உண்மையிலும் உண்மையான லைட் ஹவுஸ்? லைட் ஹவுஸ் இல்லையா. பாபா சொல்றார், சரியான வழியில் நடப்பவர் மற்றும் அனைவருக்கும் சரியான வழி காட்டுபவர் தான் உண்மையிலும் உண்மையான லைட் ஹவுஸ் ஆவார்கள். அஞ்சாவது, எப்போது கர்ம யோகி ஆவார்கள்? வெளிப்படுத்து அனுபவம். பாபா சொல்றார், கர்மம் செய்யும் பொழுது சக்திசாலி நிலையில் நிலைத்திருந்து ஆன்மீக பர்சனாலிட்டியை அனுபவம் செய்விக்கக்கூடியவர்கள் தான் கர்மயோகி ஆவார்கள். fill in the blanks. நாம் டேஷ் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் திரிலோக்கி நாத் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, பாண்டவர்கள் விநாச காலத்தில் டேஷ் உள்ளவர்கள், கௌரவர்கள் யாதவர்கள் விநாச காலத்தில் டேஷ் உள்ளவர்கள். பிரீத் புத்தி, விப்ரீத் புத்தி. பாண்டவர்கள் விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள், கௌரவர்கள் யாதவர்கள் விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள். மூன்றாவது, நீங்கள் தந்தையை நினைவு செய்வதனால் டேஷ் அழியும் என்கிறார். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதனால் ஜென்ம ஜென்மமான பாவங்கள் அழியும் என்கிறார். நான்காவது, சூட்சும வதனம் என்பது டேஷ். சூட்சும வதனம் என்பது மூவி. அஞ்சாவது, துன்பமான நேரத்தில் டேஷ் கிடைத்துள்ளது. துன்பமான நேரத்தில் எல்லையற்ற, அதாவது எல்லை இல்லாத சுகத்தின் லாட்ரி கிடைத்துள்ளது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.